அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எழுதி பாருங்கள், நடக்கவே நடக்காது என்ற விஷயம் கூட உங்களுக்கு 100% நடந்தே தீரும். இன்னைக்கு வீடியோ பகுதியில் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் நான் தவறாம எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்று. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நான் பண்ணக்கூடிய விஷயத்துல இது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். நான் எப்படி பண்றேங்கிறனோ அந்த முறையை உங்களுக்கு அப்படியே சொல்றேன். நீங்க அதை ஃபாலோ பண்றீங்கன்னா பண்ணுங்க, இல்ல இது கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ண முடியும். நீங்க அதற்கு தகுந்தாற்போல உங்களுக்கு ஃபேவரான மாதிரி இதை மாத்திக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க, அது உங்களுக்கு தேவைப்படுது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற நிலை இருக்கு. அதாவது இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் நீங்கள் ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு இப்போ எனக்கு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பளத்திலையோ இல்லை உங்கள் வேலையிலேருந்து வரக்கூடிய இன்கமோ அந்த 1 கோடியை ரீச் ஆகவே ஆகாது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது போன்ற சூழ்நிலை இந்த முறையை பயன்படுத்தி பாருங்க. அப்படி பயன்படுத்தும் போது நீங்கள் ஆசைப்பட்ட பணத்தை அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வழிகளை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அதாவது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயம் கூரை பிச்சுக்கிட்டு உங்களுக்கு கையில் கிடைக்காது. இப்போ நீங்கள் 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா கூரை பிச்சுக்கிட்டு அந்த 1 கோடி ரூபாய் விழுகாது. ஆனால் அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யும் போது நீங்கள் என்ன பண்ணால் அந்த 1 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக ஒரு ஜாப் கிடைக்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்கிற மாதிரியோ எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரியோ இல்லை ஆன்லைனில் புதுசாக ஒரு ஸ்கீம் வர மாதிரியோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் நினைக்கலாம் இது ஆல்ரெடி எனக்கு தெரியுமே அப்படின்னு நினச்சி நீங்கள் விடக்கூடாது. ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுதுன்னா அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதனால என்ன ஐடியா உங்களுக்கு வந்தாலும் அதை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரெண்டாவது, நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக நம்பணும். எனக்கு கிடைக்கும், எனக்கு நடக்கும், நான் முயற்சி பண்ணால் எனக்கு இது நடந்தே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணணும். இப்போ இதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது கோயம்புத்தூர். எனக்கு எப்பயுமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கோயில் வந்து கோயம்புத்தூர் மருதமலையும் ஒன்று. ஸோ நான் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை எனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுனாவோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு தான் போவேன். மருதமலையில் போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோவில் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் பாம்பாட்டி சித்தரை வணங்கிட்டு அங்கேயே ஒரு ஓரமாக மூலையில் உட்காருவேன். நீங்கள் நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் பஞ்சபட்சியில் வெற்றி கிடைச்சும் கூட கரெக்டாக அந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலில் தான் இருக்குமே. நான் நிறைய சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்றுட்டு உட்காந்துட்டு எனக்கு என்ன தேவையோ அதுலேயும் என் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் இந்த முறையை எப்படி பயன்படுத்துன்னு சொல்லிடுறேன். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தை எதுனா ஸ்ரீராம ஜெயம், வேற ஒன்றுமே இல்லை. ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். பொதுவாக மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உச்சரிக்கும் போது அதுக்கு சக்தியாக இருக்கும். ஒரு சில மந்திரங்கள் வாய் விட்டு சொல்லணும், ஒரு சில மந்திரங்கள் மனதுக்குள்ள சொல்லணும். அதே போல தான் ஸ்ரீராம ஜெயம் நீங்கள் வாயிலேருந்து சொன்னாவோ மனசுலேருந்து சொல்கிறதோ பவர் கிடையாது. அதை எழுதணும். நீங்கள் எழுத 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 உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சிக்கிட்டே எழுதும்போது தான் அது சக்தி வாய்ந்ததாக மாற ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்ரீராம ஜெயத்துக்கு உண்டான ஒரு வழிமுறையே. இப்போ நான் இதை எப்படி பண்ணேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மருதமலையில் போய் எல்லா சாமி கும்பிட்டுட்டு கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போய் பாம்பாட்டி சித்தர் மெடிடேஷன் பண்ணிட்டு அதன் பிறகு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக நிற்பேன். ஏன்னா அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய சவுண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே நின்றுட்டு அந்த இடத்துல எழுதுவேன். அது எப்படி பண்ணுறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய்க்கோங்க. கோவிலுக்கு போய் எல்லா சாமியும் முதல்ல கும்பிட்டு வந்துருங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி எல்லா சாமியும் கும்பிடுங்க. ரொம்ப முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயிலுக்கு போகும்போது யாருக்கிட்டையும் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசுல நினைச்சிட்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போங்க. எக்காந்து கொண்டு யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். அதன் பிறகு அந்த கோவில் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்துட்டு நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த தெய்வத்தோட மந்திரம், அது என்ன தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்தோட மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 108 முறை சொல்லுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தோட மந்திரம் தெரியலீங்க, இல்லை நான் ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னால உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட மந்திரம் கூட நீங்க சொல்லலாம். எந்த ஒரு தவறுமே இல்லை. மந்திரத்தை சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ அதோட மனதிலே நிற்கணும். நான் இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்காக நாங்கள் போயிருந்தோம். எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடைக்க ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா என்னை விட பெரிய பெரிய கம்பெனிலாம் போட்டி போட்டாங்க. ஸோ எனக்கு வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணும், எப்படி அது எனக்கு கிடைச்சாதான் எனக்கு இந்த வருஷம் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். ஐடியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இயர் எண்டிங் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு டைம்னு. ஸோ எனக்கும் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு டைமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ப்ராஜெக்டை மனதில் நிறுத்திக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டை எடுத்து 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதினேன். ஸ்ரீராம ஜெயம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படிங்கிற மனசில் நினச்சிட்டு ஸ்ரீராம ஜெயம் வந்து 108 முறை எழுதினேன். எழுதி முடிச்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சுட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. கவலைப்படாத மச்சான், உனக்கு அது கிடைச்சே தெரியும், நீ எதுக்கு இதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வேற ஒருத்தன் வேற ஏதோ டாபிக் பேசிட்டு இருந்தான். ஆனால் அது கேட்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே சொன்னது போல இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதை கேட்டு அங்கிருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். அதன் பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் கண்டினியூ எழுதிட்டு இருந்தேன். ஒரு 7 நாள் பக்கம் நான் எழுத ஆரம்பிச்சேன். 8ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு ஓகேவா இருக்கு,
அதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் பே பண்ணோம் அப்படின்னாங்க. நாங்களும் சரி அப்படின்னு ஓகேலாம் பண்ணி டீட்டெயிலாக அனுப்பிட்டோம். ஸோ எனக்கு 7 நாளில் ஓகேவாச்சு. பட் அந்த நோட்டு முடிகிற வரைக்கும் நான் தினமும் எழுதிட்டு தான் இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 152 பேஜஸ் நோட் ஒன்று வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 108 முறை எழுதிட்டே வந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு அது முடிக்கிறக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பொறுமையாக அதை எழுதி முடிச்சுட்டு பக்கத்தில் கூடிய அனுமார் கோயில் அதை கொடுத்துட்டேன். இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதை நீங்கள் எப்படி கன்வீன்ட்டாக பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் கோவிலுக்கு போய் தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் போகக்கூடிய கோவில் எந்த மாதிரியான ஒரு கோவில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பழமையான ஒரு கோவிலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் பழமையான கோவில்னா அங்கே போங்க. அப்படி எந்த ஒரு கோவிலும் இல்லையா, மலை மேலே இருக்கக்கூடிய கோவிலோ இல்லை கடல் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ போங்க. அதுவும் இல்லையா, சுயம்புவாக தோன்றின ஒரு கோவில். இந்த மாதிரியான கோவில்கள் வந்து அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். அந்த கோவிலுக்கு போய் வேண்டிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு தேவையானது எழுதுங்க. அப்படி எழுதும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக என்ன மைண்ட் செட்டில் வச்சு எழுதுறீங்களோ அதை அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வியோட, அதாவது உங்களுக்கு மனத்தில் ஏதாவது ஒரு கேள்வி இருக்குது, இதுக்கு எனக்கு விடை தெரியல அப்படின்னா அதை நினச்சிட்டே நீங்கள் கோவிலுக்கு போனாலும் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இதையும் முயற்சி பண்ணுங்கள். இதை பற்றி நான் நிறைய வீடியோ கொடுத்தனால பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸ்ரீராம ஜெயம் ப்ராப்பராக எழுதி பாருங்கள். எழுதி முடிச்ச நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அனுமார் கோவிலோ ராமர் கோவிலோ அதை கொடுத்துருங்க. அதை நீங்கள் முழுசாக எழுதி முடிக்கணும். அதாவது நான் வேண்டுதல் வச்சேங்க, எனக்கு நடந்துருச்சு, நான் எழுதிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன்னு நிறுத்தக்கூடாது. ஒரு நோட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதே போல் நான் வந்து சின்ன நோட்டாக வாங்கி சின்னதாக எழுதிக்கிறேன் அப்படின்னு ஃப்ராடுத்தனம் எதுவும் உங்கள் மனதளவு நினைக்காம முழு முயற்சியோடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.